கிரகிக்க கூடாத பெரிய காரியம் எப்ப நடக்கும்னா, நம்ம மேல கர்த்தருடைய ஆவி இறங்கணும். யார் இறங்கணும்? கர்த்தருடைய ஆவி யெப்தாவின் மேல் இறங்கினார். இன்னைக்கு நமக்கு தேவை கர்த்தருடைய ஆவி நம்மளை நிரப்பணும். கர்த்தருடைய ஆவி எங்கே உண்டோ அங்க விடுதலை உண்டு. அவர் வந்துட்டாருன்னா போதும். சாமுவேல் சவுலு கிட்ட சொல்றாரு, நீ போ, தேவ ஆவியானவர் உன் மேல் இறங்குவார், சமயத்துக்கு ஏற்றபடி நீ நடப்ப, உன் இருதயம் மாறும். நல்லா கவனிங்க, கர்த்தருடைய ஆவி ஒரு மனுஷனுக்குள்ள இருந்துச்சுன்னா அவன் சண்டை போடலாம் மாட்டான். சவுல் எப்ப தெரியுமா தாவீது கிட்ட சண்டை போட்டான்? கர்த்தருடைய ஆவி அவனை விட்டு விலகினதுக்கு அப்புறம் தான் சண்டை போட ஆரம்பிச்சான். இந்த கர்த்தருடைய ஆவி இல்ல அப்படின்னா சண்டை போடுற ஆளா இருப்போம். நல்லா கவனிங்க, கர்த்தருடைய ஆவி நம்ம மேல இறங்குனா நம்ம சுபாவம் மாறிடும். எப்படிப்பட்ட சுபாவம் தெரியுமா வந்துரும்? இயேசு கிறிஸ்துவுடைய சுபாவம் வந்துரும். கர்த்தருடைய ஆவி நம்ம மேல இறங்குனுச்சுன்னு வச்சுக்கோங்க, நம்ம பேச்சு மாறிடும். இப்ப பெந்தெகோஸ்தே நாள்ல அந்த மேல் வீட்டறையில 120 சீசர்கள் மேல பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார். இப்ப அவங்க பேச்சு மாறிடுச்சு. அவங்க பேச்சு இயேசுவோட இருந்தாங்கன்னு சொல்லுது. அந்த அரண்மனையில பேதுரு சொல்றான், ஐயோ அவரை எனக்கு தெரியாது, உன் பேச்சு வெளிப்படுத்துது. இயேசுவோட இருந்தா, இயேசுவினுடைய ஆவியோட இருந்தா நம்ம பேச்சு, நம்ம நடக்க, நம்ம செய்க எல்லாம் எப்படி மாறிடும்னா இயேசுவை போல மாறிடும். ஆமென். கவனிங்க, சிம்சோன் மேல கர்த்தருடைய ஆவி இறங்குவார். அந்த ஆவியானவர் இறங்கிட்டார்னு வச்சுக்கங்க, அவன் ஒரு கழுதையினுடைய தாடை எலும்பை எடுத்து 1000 பேரை கொண்டுருவான். அப்ப இன்னைக்கு என் வாழ்க்கை கிரகிக்க கூடாத ஒரு பெரிய காரியம் எனக்குள்ள நடக்கணும்னா எனக்குள்ள கர்த்தருடைய ஆவி இறங்கணும். கர்த்தருடைய அபிஷேகம் எனக்குள்ள இறங்கணும். ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. அப்ப யெப்தாவின் மேல கர்த்தருடைய ஆவியானவர் இறங்கினார். இப்ப என்ன நடந்துச்சுன்னா வசனம் சொல்லுது பாருங்க, 32 வாசிங்க. யெப்தா அம்மோன் புத்திரர் மேல் யுத்தம் பண்ண அவர்களுக்கு விரோதமாக புறப்பட்டு போனான். என்னங்க கவனிக்கிறீங்களா? வசனம் சொல்லுகிறது, யெப்தா மேல கர்த்தருடைய ஆவியானவர் இறங்கினார். இப்ப யெப்தா யுத்தம் செய்ய போறான். யுத்தத்துக்கு இப்பதான் போறான். நல்லா கவனிங்க, தான் காரியத்தை கர்த்தர்கிட்ட சொன்னா, அவன் மேல கர்த்தருடைய ஆவியானவர் இறங்கினார். நல்லா கவனிங்க, அவன் இப்ப ஒரு காரியத்தை செய்ய போறான். வசனம் சொல்லுது, கர்த்தர் அவன் கையில எல்லாவற்றையும் ஒப்பு கொடுத்தார். யார? விரோதமா எழும்பினவர்களை. யார? இஸ்ரவேல் புத்திரருக்கு விரோதமா எழும்பி வந்த அம்மோன் புத்திரரை. நல்லா கவனிங்க, கர்த்தர் நம்ம மேல இறங்கினார்னா, கர்த்தருடைய ஆவி நம்ம மேல இறங்குனுச்சுன்னா டெஃபினட்டா நம்ம எதிராளிய, நமக்கு எதிரான காரியத்தை என்கிட்ட ஒப்பு கொடுப்பார். என்கிட்ட ஒப்பு கொடுப்பார். என்கிட்ட ஒப்பு கொடுப்பார். எனக்கு எதிரான காரியத்தை, எதிரான மனுஷனை, எதிரான சூழ்நிலைய கர்த்தர் என் கையில ஒப்பு கொடுப்பார். கவனிக்கிறீங்களா? என்ன எதிரிகிட்ட ஒப்பு கொடுக்க மாட்டாரு. என்ன பிரச்சனை கிட்ட ஒப்பு கொடுக்க மாட்டாரு. என்ன எனக்கு எதிராக இருக்கிற சூழ்நிலைக்கு போய் ஒப்பு கொடுக்க மாட்டாரு. எனக்கு எதிராக இருக்கிற எல்லாவற்றையும் என் கையில கர்த்தர் ஒப்பு கொடுப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.